ஸ்டன்னான விஜய் 80 சீட் ப்ளஸ் துணை முதல்வர் எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு விஷயத்தை யோசிக்கும் தாவேக தலைமை. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு விஜய் கூட்டணி கொண்டு வர என்டிஏ தீவிரமாக முயன்று வருகிறதாம். இதற்காக விஜய்க்கு 80 சீட் மற்றும் துணை முதல்வர் பதவி கொடுக்க கூட ரெடியாக இருக்கிறதாம். விஜய் கூட்டணியில் கொண்டு வர இந்த அளவுக்கு பாஜக முயல்வது ஏன்? இதன் பின்னணி குறித்து நாம் பார்க்கலாம். தமிழ்நாடு, கேரளா உட்பட 5 மாநிலங்களில் சீக்கிரமே தேர்தல் நடக்க உள்ளது. தற்போதுள்ள தமிழக சட்டசபை மே 10ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் அதற்கு முன்பு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும். இதன் காரணமாக தேர்தலுக்கான பணிகள் துரிதமாக நடந்து வருகிறது. இதற்கிடையே வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு துணை முதல்வர் பதவியை வழங்க பாஜக முன்வந்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இத்தோடு சுமார் 80 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்க பாஜக தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது. இருதரப்பும் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றாலும் திரைமறைவில் இரு கட்சிகளுக்கும் இடையான பேச்சுவார்த்தைகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் பாஜகவின் ஆஃபரை ஏற்பதில் விஜய்க்கு தயக்கம் இருக்கிறது. முதல்வர் பதவியை நோக்கி விஜய் செல்லும் சூழலில் இந்த நேரத்தில் கூட்டணி வைப்பது சரியாக இருக்குமா என யோசிக்கிறார். இதுவே பேச்சுவார்த்தைகளில் முக்கிய அம்சமாக நீடிப்பதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தொடக்கம் முதலே பாஜகவை கொள்கை எதிரி என விஜய் சொல்லி வருகிறார். இந்த நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது தப்பாகிவிடுமோ என அவர் யோசிக்கிறார். அதே நேரம் இந்த கூட்டணி உறுதியானால் தமிழக தேர்தல் கணக்குகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏனெனில் சிறிய சதவீத வாக்குகள் கூட வெற்றியை தீர்மானிக்கும். நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர பாஜக தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மூலமாகவே இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இது தவிரவும் கூட பல வழிகளில் விஜயுடன் தொடர்பு கொள்ள பாஜக முயன்று வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. தமிழகம் முழுவதும் விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கும் சூழலில் பாஜக அவரை எப்படியாவது உள்ளே கொண்டு வர வந்துவிட வேண்டும் எனவும் யோசிக்கிறது. அவரது ரசிகர்கள் ஒரு சிறிய பகுதியினர் கூட தங்கள் பக்கம் வந்தால் அது சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமானதாக மாறும் என வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். 2% வாக்குகள் கூட வெற்றி தோல்வியை முடிவு செய்யலாம் என்று பாஜக தலைவர்கள் கருதுகிறார்கள். தமிழகத்தில் தேர்தல் வரலாற்றில் பலமுறை குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றிகள் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனால் மிகச்சிறிய வாக்கு வித்தியாசத்தில் கூட அரசியல் ரீதியான முக்கியத்துவம் பெறுகிறது. இதன் காரணமாக முடிந்தவரை அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணிகள் கொண்டு வர பாஜக முயல்கிறது. அதே நேரம் விஜயின் நெருங்கிய வட்டாரத்தில் உள்ள சிலர் என்டிஏ கூட்டணி வேண்டாம் என்பது மிக உறுதியாக இருக்கிறார்களாம். கட்சி தொடங்கி இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை. இந்த நேரத்தில் கொள்கை எதிரி என சொல்லும் கட்சி உடனேயே கூட்டணி அமைப்பது என்பது அரசியல் தளத்தின் நம்பகத்தன்மையை பாதிக்கும் என்றும் அவர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள்.